Hi all, welcome back to my YouTube channel Grammar Made Easy. If you are not willing to learn, no one can help you. But if you are determined to learn, then no one can stop you. கற்றுக்கொள்வதில் நீங்கள் ஆர்வம் காட்டாவிட்டால் உங்களுக்கு யாராலும் உதவ முடியாது. கற்றுக்கொள்வதில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களை யாராலும் நிறுத்த முடியாது. With that note, let's get into today's video. Okay, போன வீடியோஸில் ஒரு 2 வேர்ட்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கேன். அதை ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பார்க்குறீங்கன்னா நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெக் சாவி அப்படின்ற வேர்டு சொல்லி கொடுத்தேன். அதுக்கான அர்த்தம் அது யாருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டெக்னிக்கலி ஸ்கில்ஃபுல் பர்சன்ஸ் இருப்பாங்க. அதாவது அ பர்சன் ஹூஸ் காட் குட் நாலேஜ் அபவுட் மாடர்ன் டெக்னாலஜி. தொழில்நுட்பத்தை நல்ல கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்கள நம்ம டெக் சாவின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு விஷயத்தில் கை தேர்ந்தவங்க இருந்தால் இன்னொரு சைடில் பார்த்தா அது தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஆப்போசிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா டெக்னிக்கலி இனெப்ட். டெக்னிக்கலி இனெப்ட் அப்படின்னா அ பர்சன் ஹூ இஸ் நாட் ஸ்கில்ஃபுல் in using technology or who doesn't have much knowledge about modern technology அப்படின்னு சொல்லலாம். So first word tech savvy, second word technically inept. இந்த 2 வேர்ட்ஸை பார்த்தோம். ஸோ முந்தைய வீடியோ முடிக்கும் போது பலியாடு பலிகடா அப்படின்னு 2 விதமாக சொல்லுவாங்க. பலியாடு அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிருந்தேன். பலியாடு அப்படின்னா scapegoat. Scapegoat. Yes, you're right. Scapegoat. ஸோ அந்த வேர்ட் மேலே ஃப்ளாஷ் ஆகும், காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்கேப்கோட் இந்த வார்த்தை இது இந்த ஒரு வார்த்தை மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம வேறு மாதிரியும் யோசித்து சிந்திச்சு சொல்லலாம். என்ன அப்படின்னா, லிட்ரலாக சில வேர்ட்ஸை நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். அந்த மாதிரி சாக்ரிஃபிஷியல் லேம் அப்படின்னும் சொல்லலாம். சாக்ரிஃபிஷியல் லேம், சாக்ரிஃபிஷியல் லேம் அப்படின்னும் சொல்லலாம். இல்லை எனக்கு இன்னொரு வேர்டும் தெரியணும், எல்லாத்துக்கும் எனக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் தெரியணும்னா, எஸ் நம்ம எப்பயுமே ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது எப்படி அப்படின்னா, நான் ஒரு இடத்துல ஒரு வேர்டை யூஸ் பண்ணி பழக்கப்பட்டிருப்பேன். அந்த ஒரே வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம நாலேஜ் என்ஹான்ஸ் ஆகாது, என்ரிச் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, டிக்ஷனரி இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன்னா ஆஃபீஸ் டைமில் நம்மளால் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ஒர்க்கிங் பர்சன்ஸ் இவங்களுக்கெல்லாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுடைய நண்பன் கூடயே இருப்பார். அவர் யாருன்னா டிக்ஷனரி. ஈஸியாக டிக்ஷனரியை வச்சு நீங்கள் நிறைய வேர்ட்ஸ், ரிலேட்டட் வேர்ட்ஸ் பார்த்துக்கலாம், அதுக்கான மீனிங் பார்த்துக்கலாம். ஸோ மை அட்வைஸ் டு எவ்ரிபடி இஸ் ஆல்வேஸ் ஹாவ் அ டிக்ஷனரி ஹேண்டி. எப்பயுமே டிக்ஷனரியை உங்கள் பேக்லேயோ இல்லை சம்டைம்ஸ் we can even carry a pocket dictionary. அதுவுமே பெட்டர் ஆப்ஷன். ஸோ இட்ஸ் வெரி குட் தட் we have a dictionary. ஓகே, இப்போ இருக்கிற நிறைய ஆஃபீஸ்லலாம் they are allowed to, but there are places where we are not allowed to also. So in that case definitely pocket dictionary or dictionary will be of great use to many of us. And அது மட்டும் இல்லை, எப்பயுமே ஒரு புக்கில் பார்த்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ரீட் பண்ணும் போது அது நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக பதியும். ஸோ இப்போ நான் நேற்று சொன்ன அந்த தமிழ் வார்த்தைக்கான இங்கிலீஷ் வார்த்தைகள் சொல்லிட்டேன். அது என்னென்னு திருப்பி பார்த்துடலாம். ஸ்கேப்கோட், சாக்ரிஃபிஷியல் லேம்ப், விக்டிம். ஓகே, சரி. இப்போ ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய கம்பெனியில் ஒரு வாக்கின் இன்டர்வியூ நடக்குது. அந்த கம்பெனிக்கு ஒரு மேனேஜர் போஸ்டிங் வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கான இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு. அதில் உங்களுக்கு பல பேர் வந்திருப்பாங்க. அதில் ஒருத்தர் உங்களுக்கு தோணும், இவர் அந்த போஸ்ட்டுக்கு பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் உங்களுடைய பாஸ் கிட்ட போய் சொல்லணும், சார் ஐ திங்க் திஸ் பர்டிகுலர் பர்சன் வில் பி ஆப்ட் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு. I think this particular person
will be apt for the post. apt அப்படின்னா பொருத்தமான அப்படின்னு. apt அந்த இடத்துல கரெக்ட், ஓகே. பட் வேற எப்படி சொல்லலாம்? நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் யூசேஜ் நான் கொடுக்கணும். நான் எப்பயுமே வந்து கொஞ்சம் வேர்ட்ஸை வந்து நம்ம நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆப்ட் அதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஐ திங்க் he is apposite for the post. I think he is apposite. கரெக்ட். உங்களுக்கு கேட்ட வேர்டு கரெக்டு. ஆப்போசிட் அப்படின்னு கேட்டிருக்கோம். அது ஆப்போசிட் கிடையாது, ஆப்போசிட். ஆப்போசிட் ஓல ஆரம்பிக்கும், ஆப்போசிட் ஏல ஆரம்பிக்கும். ஸோ ஆப்போசிட் அப்படி அதுக்கான அந்த வார்த்தைக்கான மீனிங் என்னென்னா பொருத்தமான, which means a relevant person. ஓகே, ஃபைன். சரி, இன்னைக்கு ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டோம். ஃபைன். இப்போது ஒரு கொஸ்டின் அப்புறம் ஒரு வேர்ட் ரெண்டு உங்களுக்கு போர்டில் இருக்கு. ஒரு கொஸ்டின், ஒரு வேர்ட். இதில் நான் என்ன கற்றுத்தர போகிறேன்னா, எப்படி வார்த்தைகளை உச்சரிக்கிறது. சில வார்த்தைகளை வந்து நம்ம தப்பாகவே உச்சரித்து அது வந்து தொடர்ச்சியாக அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நான் போர்டில் எழுதியிருக்க அந்த கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். எஸ், ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து வேர் யூ அப்படின்னு ரீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா, வேர் யூ. இந்த வேர்க்கும் இந்த வேர்க்கும் வித்தியாசம் இருக்குது, ப்ரொனன்சியேஷனில் வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வேர்டு எழுதியிருக்கேன். அது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உச்சரிக்கிற விதம் வந்து ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு இருக்கும். ப்ரொனவுன்சியேஷன், அது ப்ரொனவுன்சியேஷன் கிடையாது, ப்ரொனன்சியேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன். சரி, இப்போது ரெண்டு வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்த்தோம். திருப்பியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். வேர் யூ, WERE அதை வந்து வ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். திருப்பியும் உச்சரிச்சுக்கோங்க. WERE அதை வந்து வ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். வேர் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண கூடாது. வேர் அப்படின்றது கேள்வி, வ அப்படின்றது ஒரு verb, அது ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லுவோம். அதுக்கான விளக்கங்கள் நான் வர வீடியோஸில் சொல்கிறேன் உங்களுக்கு. பட் அதோடைய ப்ரொனன்சியேஷனை நல்லா கேட்டுக்கோங்க. திருப்பியும் கூட ரிவைண்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் எழுதியிருக்க வேர்டு வந்து ப்ரொனன்சியேஷன். ஓகே, சரி. இப்போ எங்களுக்கான டாஸ்க் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு தமிழ் வருஷ பிறப்பு. நிறைய பேர் நம்மளுக்கு வந்து வேண்டுதல் இருக்கும். நம்ம வந்து கோவிலை சுற்றி வரணும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஸோ வேண்டுதல், அதுக்கப்புறம் கோவிலை சுற்றி வர்றது, இது ரெண்டுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கீப் வாட்சிங் மை சேனல் அண்ட் கைண்ட்லி subscribe, like, share and post your valuable comments.